அனைவருக்கும் வணக்கம். சற்று முறையான அறிவிக்கின்படி தமிழகத்தில் நவம்பர் 25 வரை எங்கெல்லாம் கனமழை வாய்ப்பு அண்ட் எந்தெந்த மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் மற்றும் ஆரஞ்சு அலர்ட் விடப்பட்டிருக்காங்க அப்படின்னு கூடுதலாக பார்க்க போகிறோம். அண்ட் புயல் எப்பொழுது ஆரம்பிக்க போகுது அப்படின்றதும் கூடுதலாக பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க, வீடியோ லைக் போட்டு பாருங்க. வங்கக்கடலில் நவம்பர் 22ஆம் தேதி உருவாகும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி 24ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்றும் இதன் காரணமாக தமிழகத்தில் நாளை முதல் 25ஆம் தேதி வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட செய்தி குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய மாலத்தீவு பகுதிகளில் நிலவி வருகிறது அப்படின்ற ஒரு கூடுதல் தகவலை சொல்லியிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக இது மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில மெதுவாக நகரக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு நவம்பர் 22ஆம் தேதி வாக்கில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து 24ஆம் தேதி வாக்கில் தெற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதற்கு அடுத்ததாக ஒரு 48 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுப்பெறக்கூடும் அப்படின்ற ஒரு கூடுதல் தகவல் சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் நாளை, அதாவது நவம்பர் 20, 21ஆம் தேதியில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களிலும் 22 முதல் 25ஆம் தேதி வரை கடலோர மாவட்டங்களில் ஒரு பெரும்பாலான இடங்களில் உள் மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய ஒரு லேசான முதல் அதிகமான கனமழையை பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்டங்களிலும் 21ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பார்த்தீங்கன்னா நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் சொல்லியிருக்காங்க. நகரனுடைய ஒரு சில பகுதிகளில் இடி மின்னல் கூடிய ஒரு மிதமான மழை பெய்ய சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிலான ஒரு 65 கிலோமீட்டர் வேகத்திலும் அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு சூறாவளி காற்று அதிகபட்சமாக 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். எனவே இப்பகுதிக்கு மீனவர் செல்ல வேண்டாம் அப்படின்னு கூடுதலாக அறிவித்திருக்காங்க. ஸோ இவ்வாறு வானிலை மற்றும் மழை பற்றிய கூடுதல் தகவலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.